Euphoria. ஹாய்டா பேபி டால்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜெக்கியோட 2 ஷர்ட் தான் அரேஞ்ச் மேரேஜ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன பாட்டு யாரும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு புரியும், ஓகேவாடா? ஸோ ஒன்று சொல்லணும். என்னென்னா, நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்துட்டு மை 3 பேபி டால்ஸ், அப்புறம் ஷீஸ் மை எவ்ரி திங் அதெல்லாம் நான் போட்டுட்ருந்தேன். இப்போ அந்த எஃப்எஃப்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு எல்லோரும் அதை போடுங்க, நெட் ஸ்பாட் போடுங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக நான் போடுறேன்டா, ஓகேவா? போடாமலாம் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக அந்த பிஆல் எஃப்எஃப்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு நான் அந்த எஃப்எஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும், ஓகேவா? அண்டு அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகே? சரி, ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஜெக்கிக்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, ஏன் ஜெக்கி இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? போகிறப்ப நல்லா தானே போனீங்க, இப்போ என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் உங்களை உள்ளே தள்ளிட்டு வந்துட்டு அவன் பாட்டு அப்படியே நிற்கிறான். நிற்கவே முடியல அவனால், அந்தளவுக்கு குடிச்சிருக்கான். ஸோ அவனுக்கு அப்படியே இடம்லாம் கொஞ்சம் பிளர்ராக தெரியுது, ஆனால் சுத்தமாக பார்க்கவே முடியல. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜெக்கிவை பிடிக்கிறீங்க, அவன் கீழே விழுக்க போகிறான். நீங்கள் பிடிச்சிட்டு ஜெக்கி என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஜேகேனால் ஸ்டெடியாகவே நிற்க முடியல. நீங்கள் வந்துட்டு ஜேகேவை பிடிச்சிட்ருக்கீங்க. ஜேகேவை சரி ஓகே உள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அப்படியே பேலன்ஸ் இல்லாமல் அங்கே இருக்க சோஃபாவில் போய்ட்டு 2 பேருமே விழுகிறீங்க. ஜேகே அப்படியே உங்களே தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஜேகே எந்திரிங்க, நம்ம ரூமுக்கு போகலாம், எந்திரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவனை எழுப்ப பார்க்குறீங்க. பட் ஜேகே வந்துட்டு உங்கள் மேலே ஹேண்டை போட்டு அவன்கிட்ட க்ளோஸாக இழுக்கிறான். நீங்கள் ஜேகே என்ன பண்ணுறீங்க, விடுங்க, நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு நீ என்னோட ஒய்ஃப் தானே, சொல்லு நீ என்னோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேட்குறான். அப்போ நீங்கள் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. அப்போ ஜெக்கே வந்துட்டு என்ன வாயை திறந்து சொல்லு, நீ எனக்கு ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து கேட்குறான். அப்போ நீங்கள் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ ஜெக்கே வந்துட்டு குட், இதுக்கு முன்னாடி நீ லவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அப்போ நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து இல்லையா, ப்ராமிஸாக இல்லை, பொய் சொல்லாதடி, நீ பார்க்க அழகாக இருக்க, ஒரு பசங்க கூட அவனை லவ் பண்ணல, அவன் பின்னாடி சொத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ நீங்கள் எனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜெக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு ஓ இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அதனாலே நான் ஒத்தி மேலே அவ்வளோ லவ் வச்சேன், அவ்வளோ கேர் கொடுத்தேன், என் குழந்த மாதிரி நான் அவளை பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவன் என்ன பண்ண தெரியுமா, எனக்கு நீ வேணாம், எங்கள் அப்பா சொல்லி தான் அவனை லவ் பண்ணேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாடி. நான் என்ன பண்ணேன், என்கிட்ட காசு இல்லையா, என்கிட்ட அழகு இல்லையா, இல்லை என்கிட்ட என்ன அவள்கிட்ட பிடிக்கலன்னு எனக்கு தெரியல, நான் அவளை அவ்வளோ கேராக பார்த்துக்கிட்டேன், ஆனால் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறான். அப்போ நீங்கள் ஜங்கு கப்பெல்லாம் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன் தான் எனக்கு தெரியும், நீங்கள் ப்ளீஸ் இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜெக்கே வந்துட்டு நல்ல பர்சன், ஓகே, உனக்கு என்ன பிடிக்குமாடி, என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறான். இப்போ நீங்கள் பிடிக்கும், நான் பிடிக்கும், உங்கள் ஃபோட்டோ பார்த்துருக்கேன் நான் மேரேஜ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜெக்கி வந்துட்டு ஓ ஓகே, எதனால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேட்குறான். அப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியல உங்களால் எதனால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ ஜெக்கே வந்துட்டு ஒன்று தாண்டி கேட்டா, எதனால் என்ன பிடிக்கும் ஜங்கு, எதனாலன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் உங்களை பிடிக்கும், அவ்வளோதான், ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை மூடிட்டு சொல்லிடுறீங்க.
அப்போ ஜெக்கே வந்துட்டு, ஓ லவ் பண்ணுறியா, ஆ லவ் பண்ணுறியாடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேட்குறான். அப்போ நீங்கள், ஆமாம் லவ் பண்ணுறேன், இப்போ என்ன நீ என்ன பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவ்வளோ லவ் பண்ணுறியாடி என்ன, பட் எனக்கு லவ் வர ரொம்ப டைம் ஆகும், அது வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம். ஓகே, நீ என்னோடய ஒய்ஃப், நான் உன்னோட ஹஸ்பண்ட். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் எதுவுமே வராது. ஓகே, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுறியா, சொல்லு ஜிக்கி. கடைசி வரைக்கும் எப்பயுமே எந்த சண்டை வந்தாலும் என்னை விட்டு மட்டும் போயிடக்கூடாது. அவள் போன மாதிரி, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அப்போ நீங்கள், ஜங்குக் நான் போக மாட்டேன், நான் அவங்க கூட தான் இருப்பேன், நான் அவங்களோட ஒய்ஃப், புரியுதா, நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ ஜெகே வந்து, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, அவங்கள விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறீங்க. ப்ராமிஸாக நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் கூடயே தான் இருப்பேன், நான் எப்பவுமே உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜெக்கே வந்து அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான், நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜெக்கே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் ஓகே தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே சோஃபாலே படுத்து தூங்குவீங்க. அவ்வளோ சின்ன சோஃபா தான். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்து தூங்கிட்டீங்க. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. ஜெக்கே அப்படியே வெக்க பார்க்குறான். பார்த்தா என்னடா அது பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். என்னடா பில்லோவுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்ருக்கோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீங்கள் அப்போ தான் லைட்டாக ஜேகே மூவ் பண்ணுறதுல நீங்கள் வந்து எந்திரிச்சிடுறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு, ஜேகே என்ன பண்ணுறீங்க, எனக்கு கூசுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே ஐஸை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் தான் உங்கள் மேலே தான் படுத்துட்ருக்கான் அவன். ஸோ அவன் உங்களை பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே திரும்பி படுக்கிறீங்க. ஸோ ஜெகேவுக்கு ஒன்றுமே புரியல. நான் எப்படி இங்கே வந்தேன், அங்கே தானே சண்டை போட்டுட்டு இருந்தேன், அப்போ எங்கே போனேன், குடித்தேன், அப்புறம் வீட்டுக்கு வந்தேன், அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்தது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே என்ன நினச்சின்னு ஞாபகமே இல்லை. நீங்கள் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜெக்கே வந்துட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காரான். யோசிச்சுட்டே இருக்கான் என்ன நடந்திருக்கும், ஒரு வேளை நான் அப்படி பண்ணிட்டனோ, என்ன வாய்ப்பு இல்லையே, ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக தானே போட்டிருந்தேன், ஒரு வேளை நடந்துருந்துச்சுன்னா நடந்திருக்காதா, ஒரு வேளை அவளே எழுப்பி கேட்டுருவோமா, ஐயோ எப்படி கேட்குறது, ஐயோ ஜெக்கி என்னடா பண்ண நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். உங்களுக்கு அப்படியே ஜெக்கி பேசுகிற சவுண்ட் மட்டும் கேட்குது. அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்க பக்கத்தில் ஜெக்கி உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு அவன் பக்கத்தில் உட்காடுறீங்க. ஜெக்கி எல்லாம் உங்களை பார்க்க கூட முடியல. அவ்வளோ ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அவனுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரில. அப்போ நீங்கள் ஜங்குக் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு குட் மார்னிங், அப்புறம் நான் அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நீங்கள் கேட்கணுமா, கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜெக்கே வந்துட்டு, இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகே, நைட்டு ஏதோ நடந்துச்சா, நான் குடிச்சிட்டு வந்து எதாவது பண்ணிட்டேனா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அப்போ நீங்கள், ஆமாம் ஜெக்கி, நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணிட்டீங்க நேற்று நைட்டு, என்ன பண்ணுறது, என் வாழ்க்கையில் தான் உங்ககிட்ட தான் போகணுன்ருக்கு, போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு இன்னும் இது பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு, என்ன
பண்ணிட்டேனா? அது எப்படி நடக்கும்? நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்களை தூக்குறான். அப்போ நீங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை அப்படின்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. ஜேகே வந்து சோஃபா ஃபுல்லாக பார்க்குறான். என்ன பிளட் இல்லை அப்போ எதுவும் நான் பண்ணலை, ஏன் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அப்போ நீங்கள் நான் பொய்யெல்லாம் சொல்ல ஜேகே, ப்ராமிஸாக தான் நேற்று நைட்டு எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே இன்னும் வெறுப்பேற்றுறீங்க. ஜேகே வந்துட்டு இல்லை நான் அப்போல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், பட் நான் குடிச்சிருந்தேன், பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, பண்ணனா? ஜேகே இப்படிலாம் யோசிக்காதீங்க, பண்ணீங்க அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, ஓகே விடுங்க இதோட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே வந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜேகே வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு ப்ளீஸ் சொல்லுங்கள், விளையாடாதீங்க, நிஜமா நேற்று நைட்டு நடந்துச்சா நமக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அப்போ நீங்கள் ப்ராமிஸாக நடந்துச்சு, போதுமா போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒரு சாரீ தான் வேர் பண்ணிட்டு வரீங்க. ஜேகே உங்களையே பார்த்துட்ருக்கோம், அது ஒரு பிளாக் கலர் சாரீ. அப்போது ஜேகே வந்துட்டு உங்களையே பார்த்துட்ருக்கான், நீங்களும் பார்க்குறீங்க அவன் பார்க்குறது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு உங்கள் பேர்? ஓ பேரே தெரியாதா? ஓயன். ஓயன் ஞாபகம் வந்துச்சு. நிஜமா நேற்று நைட்டு நமக்குள்ளே நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து குழந்த மாதிரி கேட்டுட்ருக்கான். இப்போ நீங்கள் ஜோ நான் எத்தனை டைம் சொல்கிறது, நடந்துச்சு விடுங்க, எனக்கு நிறையா வேலை இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அப்படி கிச்சன் ரூமில் குக் பண்ண போயிடுறீங்க. ஜேகே உங்கள் பின்னாடியே வந்துட்டு உங்கள் சாரியை பிடிச்சிட்டு சொல்லுங்கள் ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நேற்று நைட்டு நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அதே கேட்குறான். உங்களுக்கு செம்ம கோவம் ஆகிடுது. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் நடந்துச்சுன்னா இப்போ என்ன எதாவது பிரச்சனையா உங்களுக்கு? இல்லை போய் வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தி விட்றீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, ஒரு மாதிரி ஃபேஸை வந்து ரொம்ப சோகமாக வச்சுட்டு போயிடுறான். அப்போ நீங்கள் வந்துட்டு அச்சோ பாவமே குழந்தைய திட்டோம், சரி நம்ம போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து வெளியே வந்துட்டு நம்ம ஜேகே எங்கே இருக்கான்னு பார்க்குறீங்க. அவன் ரூமில் தான் இருக்கான். நீங்கள் ஸ்ட்ரெட்டாக ரூமுக்கு போயிட்டு டோரை சாத்திட்டு நீங்கள் வந்து ஜேகிட்ட சொல்கிறீங்க, என்னாச்சு கோபமாக என்ன என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜேகே வந்து உங்களை பார்க்கவே இல்லை, கோபமா என்னெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நீங்கள் ஜேகே உங்களுக்கு பிடிச்ச மொரனா மில்க் ஷேக் பண்ணியிருக்கேன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு நான் மொரனா மில்க் ஷேக்கா எனக்கு பிடிக்கணும், இவளுக்கு எப்படி தெரியும், ஜேகே கண்டுக்காத மாதிரியே இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போ நீங்கள் கையில் தான் வச்சுருப்பீங்க அதை. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜேகிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜேகே மன்னா மில்க் ஷேக் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டே இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு அசடுற மாதிரியே இல்லை, அப்படியே தான் உட்காந்துட்ருக்கான், ஒன்றுமே பேச மாட்டான். நீங்கள் அப்படியே அவன் கிட்ட போயிட்டு அந்த மன்னா மில்க் ஷேக்கை வந்து காட்டுறீங்க அவன் ஃபேஸ்க்கு நேரம். அப்போ நீங்கள் ஜேகே இது வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஐயோ மன்னா மில்க் ஷேக்கு என்ன பண்ணலாம், கோவம் முக்கியமாக இல்லை பனானா மில்க் ஷேக்கா, பனானா மில்க் ஷேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் கையிலேருந்து அந்த பிடுங்கிடணும். நீங்கள் வந்துட்டு பார்த்தியா அப்போ என் மேலே கோவம் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு கோவமா, என்ன கோவம், ஒரு கோவம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்கிறான். அப்போ நீங்கள் குட் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஜேகே வந்து உங்கள் சாரியை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஜேகே உங்களை அப்படியே கிட்ட வந்துட்டு நிஜமாவே நேற்று நடந்துச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேட்குறான். அப்போ நீங்கள் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், இல்லைன்னு சொன்னால் இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நீங்கள் அச்சோ இந்த குழந்தை அப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அப்படியே அவன் கண்ணெல்லாம் அப்படியே பேபி மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த முட்டை கண்ணை வச்சுட்டு அப்படியே ஒன்று பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் இது பாரு இந்த கண்ணை வச்சே மைக்கிடுவான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவன் பாடியெல்லாம் ஒரு மாதிரி நிறைஞ்சிக்கிட்டு அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு போடுறா இப்படிலாம் கூப்பிட தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. இப்போ சொல்லு நேற்று நடந்துச்சா
அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அப்போ நீங்கள் ஆமாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜேகேயோட ஹேண்ட் வந்து அப்படியே உங்கள் ஹிப்பில் வந்து ப்ளேஸ் பண்ணுறான். அப்போ நீங்கள் ஜேகே ஹேண்ட் எடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்து அகைன் கேட்குறான். சொல்லு, இப்போ சொல்லு, நேற்று நமக்குள்ள அப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ நீங்கள் வந்துட்டு ஆமாம் ஆமாம் நடந்துச்சு, ப்ளீஸ் ப்ளீஸ் கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஓ நடந்துச்சா, சரி ஓகே, அப்போ எனக்கு வசதியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்து புரியலையா, இப்போ புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடிவுங்களை ப்ரைடை ஸ்டைலில் தூக்கிட்டு இப்படி பெட்டில் போடுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மேலே வந்து உட்காந்துட்டு சும்மா சொல்ல கூடாது, சாரியில் விட நச்சுன்னு இருக்கு, காலையில் பார்த்ததை விட இப்போ செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். அப்போ நீங்கள் என்னாச்சு இருக்கு, ஏன் இப்பெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே வந்துட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். இப்போ நீங்கள் வேணாம் நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவனை தள்ளி விட பார்க்குறீங்க. ஜேகே வந்து செம்ம ஸ்ட்ராங்காக உட்காந்துட்ருக்கான் அவங்க மேலே. நீங்கள் வந்து புஷ் பண்ணும்போது அவன் நகரவே இல்லை ஒரு இன்ச்சு கூட. ஜேகே வந்து முன்னாடி இவ்வளோ வீக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, உங்களுக்குள்ள நல்லா மேக்கவுட் போயிட்டு ஸோ இப்போ 2 பேர் படுத்துட்ருக்கீங்க. ஜேகே வந்து சொல்கிறான், ஓய் நீ சொன்னது போய் தானே, நேற்று நைட்டு எதுவும் நடக்கலை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். இப்போ நீங்கள் இல்லையே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு அப்போ ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அப்போ நீங்கள் நான் என்ன ஒத்துக்கிறதுக்கு, அதுதான் உண்மை, நேற்று நைட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்து நடந்துச்சா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். இப்போ நீங்கள் நடந்துச்சு, ஏய் விளையாட்டாதடி, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, நேற்று நைட்டு நான் என்ன பேசினேன், நீ என்ன சொன்ன, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, ஏன் போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். அப்போ நீங்கள் அச்சோ தெரிஞ்சிருச்சா, அது சும்மா அவங்க கூட விளையாண்ட ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஷையாக சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு போடுறா என் பொண்டாட்டிக்கு ஷையெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே அவன் ஜஸ்ட்டில் அப்படியே வச்சு ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி ஓகே, இந்த ஒன் ஷாட் நான் இப்படியே முடிக்கிறேன் ஓகேவா, இதே ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும் ஓகேடா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எஃப்எஃப்ல பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா, லைக் கமெண்ட் பண்ணுங்க ஓகே. ஸோ அவ்வளோதான், லவ் யூ, டாட்டா, பாய்.